like I'm floating. Yeah, break out, I've got to see. சரிங்க. ஸோ கீழே ஏதோ ஒரு பார்க் மாதிரி இருக்குன்றாங்க. ஸோ இது எப்படி தான் இருக்குன்னு பாட்டு அப்படியே திரும்ப மேலே ஏறிடலாங்க. ஐயோ வண்டி அவ்வளோ சல்லுன்னு இறங்குது. இங்கே இங்கனக்குள்ள ரொம்ப ஏத்தமாக இருக்குடா. ஃபுல்லாமே கீழே ஃபுல்லாமே தோட்டம் போலங்க. பாதுகாத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இவனே பேட்டரியை மாட்டி விட்டியா? இல்லைடா சார்ஜர் தான் பார்த்தியா? அப்படியே பாரு, அப்படியே பாடுறா அவுத்து அப்படியே இதில் அப்படியே ஃப்ரண்ட்டில் வச்சுக்க. அவ்வளோதான். இங்கெல்லாம் வரும்போதுங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். ஏன் வந்து மலையெல்லாம் ஏறும்போது அப்படியே தண்ணி தவிக்குமா, ஏன் நம்மளால் அப்படியே தவிச்சு கொள்ளும். அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பே அதுதான். அவன் எதுவுமே தெரியாமல் வந்துடுறோமா, அப்படி இங்கே வந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. என்ன கீழே இப்போ என்னென்ன இருக்கு? ஒன்றுமே இல்லையா? அப்படியா? சரி ரைட் ஓகே. இந்த ஹோண்டாடா. சரி ரைட் ஓகே. நம்மளும் திரும்பிடுமா இல்லை பாட்டு வருவோமா? அப்படியா? சரி ஓகேங்க. எதுவுமே இல்லை போல். நீ அப்படி திரும்பிக்கு வேறு ஏதாச்சும் ஸ்பாட் இருந்தால் போய் பாட்டு அப்படியே வீட்டை பக்கம் போக வேண்டியது. அப்புறம் வேறு எதுவும் இருக்காடா திண்டுக்கல் பக்கத்தில்? நல்ல கிளைமேட் நல்லா இருக்குங்க, நல்லா ஜில்லுன்னு. ஸோ இடையில நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அவங்களாம் பார்த்துருந்தோம். ஸோ அது ஃபஸ்ட் எபிசோடில் இருக்கா இல்லை செகண்ட் எபிசோடில் இருக்கான்னு தெரில. நீங்கள் எதனுக்கும் அதில் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அல்ல அவங்க இப்போ அவங்க தான் வந்து சொன்னாங்க அங்கே எதுவுமே இல்லை ப்ரோ, போனாலும் ஒன்றுமே இருக்காது அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் அப்படியே ரிட்டர்ன் வந்தாச்சு. எல்லா வண்டியும் திணறி தான் ஏறுது. நிறைய பேர் ஏறி, ஆனால் இதுவும் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான் போல். நிறைய பேர் வராங்க. ஆனால் கொடைக்கானல் அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. போயிட்டு சும்மாவது பாட்டு போகண்டா. ஸோ இதாங்க போன வாட்டி நான் இங்கே தாங்க வந்தேன், ஒரு கோயிலுங்க. கீழே போய் தண்ணி இன்னி குடிச்சிட்டு போவோம். போன வாட்டி இதுவரை இதில் தான் வந்தோம். ஏய் பாத்துரா. என்னம்மா? ஏய் இதானடா. இந்தா இந்தா இருக்கு பாரு, இதான் கோயில். இங்கே தான் சாப்பாடு போடுவாங்க. இந்தா சாப்பிட்றாங்க பாரு, 24 இங்கே சாப்பாடு இருக்குமா. சாப்பாடு போடுறாங்களே. சொன்னேன்ல, எப்பயுமே 24 ஹவர்ஸுமே இங்கே சாப்பாடு இருக்குமா. அன்றைக்கே நான் வந்து எனக்கு சாப்பிடும்போது சொன்னாங்க. ஏய் ஸோ இப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க,
ஸோ சிறுமலை வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அகத்தியர் கோயில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக போகும். ரோடுக்கு கீழே அப்படியே வரும், அப்படியே ரோட்டு மேலேயே தெரியும். இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு கோயிலுங்க, வீடு மாதிரி இருக்கும், அகத்தியர் கோயில்வாங்க. வந்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்கும், 24 ஹவர்ஸும் சாப்பாடு இருக்கும். என் அன்டைமாக இருந்தாலும் இங்கே சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இங்கே உண்மையிலேங்க நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், அப்பயே சொன்னாங்க இங்கே எப்பயுமே சாப்பாடு இருக்குண்ணா. அந்த கெஸ்ட்டில் தான் இப்போ நான் வந்தேன், இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்துக்குங்க, அப்போ எப்போ இருந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க பாருங்கள். இதோ இந்த கோயில் தான். நிறையா பேர் வந்திருப்பீங்க, சிறுமலைக்கு வந்து ஏற்கனவே வந்துங்களுக்கு தெரியும். ஸோ வராதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டு போயிருங்க. இங்கே வந்து அடுத்த மேக்ஸிமம் மேலே வந்து இந்த ஹோட்டல் வீட்டுக்கெல்லாம் போவீங்களா, இங்கே வந்து சாப்பிட்டு போகணும். சூப்பராக இருக்குங்க. இன்ன வரையும் நான் சாப்பிட்ட சாம்பார்லேயே இங்கே ஒரு சாம்பார் வைப்பாங்க, செம்மையாக இருக்கும். சரிங்களா? சரி வாங்க, அப்படியே நம்ம நீ வண்டி ஓடிக்கிட்டே பேசலாம். போங்க, உண்மையாக சூப்பர் கோயிலுங்க. இது சிவன் கோயில் போல். இது நான் உள்ளே உட்காந்து பார்த்தீங்களா, திருநீர்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்களா, தெரியுதா? உன் பக்கத்தில் வேறு ஒரு நாய் நிற்கிதாடா, தல்றா. சரி, டாட்டா, போயிட்டு வரேன், பாய் பாய். ஹலோ. சரிங்க, அகத்தியர் கோயிலில் முடிச்சாச்சுங்க. நீ அப்படியே கிளம்ப வேண்டியது தான். முதல்ல அந்த ரோடே கிடையாது, அந்த ரோடு தான் இருந்துச்சு. நானும் அங்கே இருந்தேன்னு வச்சுக்கேன், இங்கேயே வந்து சாப்பிட்டு போயிடுவேன். 24 ஆமாம், 24 ஹவர்ஸ் இங்கே உட்காருங்க. 24 ஹவர்ஸ் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு போயிடுவேன். ஏய், ஏற்ற போகிறோமோன்னு சொல்லி பார்த்துச்சிரு, அதான் உட்காருங்க காண்டேன். அப்போல்லாம் இது சகதியாக கிடந்துச்சோனே, என்னடா எதுவும் விழுந்து வச்சா? சும்மாவே அது கடக்கு முடக்குன்னு ஆடிட்டு தான் இருக்குது. சரிங்க, நீ அப்படியே கிளம்புறோம். உண்மையில ஆனால் நல்லா இருக்குங்க, உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்ததுக்கு நீட்டாக வந்தனே, ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த சாப்பாடை சாப்பிடாம போலாட்டி நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காதா. ஸோ அதுக்காக தான் சாப்பிட்டாச்சு. இப்போ கொஞ்சம் அப்படியே ஒரு ரிலாக்ஸாக போகலாம். ரைட், ஓகே, வந்ததுக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தோடு போகிறோம்டா அப்படின்னு, அதுக்கு தான் அந்த சாப்பாடை சாப்பிட்டது. சரிங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நீ வந்து கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? ஸ்டே டியூன். விட்டா அலாயே உடஞ்சிரும் போல். கோவில்ரா, இங்கே தான் வரும்போது குளத்தை பார்த்தோமா. சரிங்க, நீ சிறுமலையில் அவ்வளோதான் இருக்குது. இதுக்கு மேலே வேறு எங்கிட்டும் அங்கிட்டு கீழே போய் எங்கிட்டும் போக முடிஞ்சால் போவோம், அப்படி இல்லாட்டி அப்படியே இறங்கிடுவோம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதுக்குள்ளேயா? இதுக்குள்ளே ரூம் இருக்கா? சரி, ஓகேங்க. ஸோ பார்ப்போம் வீடியோ எந்தளவுக்கு போகுதுன்னு. ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஞாபகம் வந்துருச்சுங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து நம்ம மதுரையிலேருந்து மோட்டோ விளாக் பண்ணுதுங்க. ஸோ அந்த பொண்ணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஃப்ளைஹையா மிஸ் ஃப்ளைஹைன்னு தான் நினைக்கிறேன், எம்எஸ் ஃப்ளைஹைன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேர். நேற்று தான் பார்த்தேன் யூடியூப்பில், நல்லா வீடியோ பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கும் போல். பரவாயில்ல, பொண்ணுங்கன்றனாலே நம்ம பசங்க நிறையா சப்போர்ட் பண்ணுவாங்களே, அதனால் வந்து பார்த்தேன். பரவாயில்லைங்க, நம்ம மதுரையிலேருந்து ஒரு பொண்ணு மோட்டோ விளாக் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா வெள்ளன் கூப்பிட்டு தான். ஸோ எதை வச்சு கண்டுபிடிச்சேன்னு பார்த்துங்க வச்சுங்க. அவங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லிச்சு, அந்த பொண்ணு நம்ம ஸ்லாங் அப்படியே, நம்ம மதுரை ஸ்லாங் அப்படியே இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா வீடியோவும் எடுத்து பார்த்தேன். கடைசியில் போகும்போது நம்ம மன்னார் காலேஜில் படிச்சுட்ருக்கேன்ற மாதிரி சொல்லிச்சு. சரி, ரைட்டு, ஓகே, என்கிட்ட நம்ம மதுரையில் தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லி அப்புறம் உள்ளே எல்லாம் வீடியோ எடுத்து பார்த்தேன். மதுரைன்னு சொல்லி நிறையா வீடியோ போட்டுருந்துச்சு. பரவாயில்ல, ஓகேடா அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துட்டு இருந்தேன். சரி, ரைட்டு, ஓகே, என்னைக்காச்சும் வாய்ப்பு கிடைச்சா
அந்த பொண்ணை எங்கேயாவது பார்க்குறது வாய்ப்பு கிடைச்சா பார்ப்போம். ஸோ கீழே இறங்கிட்டு இருக்கோங்க பாருங்கள். அதுக்குள்ளேயும் கிரவுண்டு தெரிய ஆரம்பிச்சிச்சு. சிறுமலை வந்து ரொம்ப இதெல்லாம் இல்லைங்க, ஒரு அளவாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, பக்கம்தான், ரொம்பவே பக்கம் மதுரையிலேருந்து. அதனால் வந்து எல்லாருமே கண்டிப்பாக வரலாம். 8th ஹேர்பின் பெண்டில் இருக்கும். ஐயோ சாரி, 11th ஹேர்பின் பெண்டு. இன்னும் கரெக்டாக 7 ஹேர்பின் பெண்ட்ஸில் கீழே போயிடுவோம். அதிருது இடமா, எதுக்கு அதிருதுன்னே தெரில. ஸோ நம்ம வண்டியில் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ஆக்ரோ போய் மாட்டிடுவோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஸோ போட்டுறோம், மாஸ்க் காட்டுறோம், வேறு லெவல் பண்ணுறோம். ஏய் ஹேர்பின் பட் ரிவர்ஸில் வருதுங்க. 11 நான் கூட அப்புறம் 8 நினச்சேன். 11 10 வந்துருக்கு. அடுத்து 9 வரும்னு நினைக்கிறேன். சரி வாங்க கீழே போயிட்டு அப்படியே வீடியோவோட கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் நிறைய எதிர்பார்த்து வந்தேன், நிறைய சில் கிளைமேட் நிறையா இருக்கும், மழையெல்லாம் பெய்யும்னு நினச்சேன். பட்டு மழை பெய்யலைங்க. மழை வந்து பெய்யவே இல்லை சுத்தமாக. அதனால் கிளைமேட் வந்து ஃபுல் கிளியராக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெருங்கி கீழே இறங்கியாச்சுங்க. ஹேர்பின் பெண்டு 1க்கு வந்தாச்சு, லாஸ்ட்டுக்கு. Just enjoy the climate and we came up down. அதுக்கு மீறி வேறு எதுவும் ஸ்பெஷலாலாம் அங்கே ஒன்றும் கிடையாது. சிறுமலையில் மேலே அப்படியே மேலே ஏறிட்டு அப்படியே ஃபீல் த ப்ரீஸ்ன்ற மாதிரி அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட வேண்டியது தான். அப்படியே எனக்கெல்லாம் தூக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே டயர்டாயிடுச்சு உடம்பு. சாப்பிட்டோமா அந்த இடத்துல, சாப்பிட்டது அப்படியே சொக்குது. அப்படியே நிதானம் இல்லாமல் ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன் வண்டியை. வண்டி தான் என்னையும் ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கு, நான் வண்டி ஓட்டலை. வந்தாச்சு கீழே. ஒரு திருவுமா. ஓய் ஓய் ஓவியா உரசுது பார்த்தீங்களா, நல்லா உரசு. இதுலேயும் உரசுன்னு நினைக்கிறேன், லைட்டாக உரசிச்சு. கீழே இறங்கியாச்சுங்க. சொல்லிக்கிறேன், நம்மளும் உள்ளே போய் மேட்ச் பண்ணுவோமா? தெரிஞ்சவனா உங்களுக்கா? இப்போ பாரு, அது போய் நான் மேட்ச் பிளாக் பண்ணிட்டு வரேன். நான் எங்கே ப்ரோ பிளாக் பண்ண? நான் எங்கே ப்ரோ பிளாக் பண்ண? ஓரமாக தான் ப்ரோ வரேன். ஆடுறான் நீ ஏறி போடா. ஆ ஹாரன் அடிச்சானா? ஹாரன் அடிச்சானா? ஹாரன் அடிக்கவே இல்லைல்ல. அப்புறம் நான் ஓவரா பேசிட்டு இருக்கியான். ஆ மதுரை வண்டி தான், நம்மளும் மதுரைக்காரங்க தான். ஸோ திண்டுக்கல் கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ இனி அப்படியே ஸ்ட்ரைட்டாக அநேகமாக அந்த வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ இதோட வந்து இந்த vlog வந்து எண்ட் ஆகுது. சரிங்களா?
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் தென் இட் பாய் ஃப்ரம் தினேஷ். டாட்டா, பை பாய், see you.